Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. அட உங்க ரெண்டு பேருக்கு என்னப்பாச்சு? ஏன் இப்படி வானத்துக்கும் பூமிக்கு எகிரி குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க? டீ கட்ட மாட்டேன். எப்படியோ நாங்க ரெண்டு பேரும் தப்பிச்சுட்டோம்டா. ஏன்னா இப்பதான் எங்க ரெண்டு பேரோட காலு கடையில ஒரு பெரிய பாம்பு ஊர்ந்து வந்ததை பார்த்தா. என்னது பாம்பா? எங்க இருக்கு எங்க இருக்கு அங்க பாம்பு? பாப்பா ஐயோமா, பாம்பு வந்துச்சா, திருட்டு போச்சா, அங்கேயும் பாம்பா. பட் டோன்ட் வரி, இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. நான் அந்த பாம்பு, அந்த திருட ரெண்டு பேரையும் விட மாட்டேன். இது சட்டத்தின் மீது ஆணை. எஸ் சார், இதோ வர. போட்டு பத்திரம் சீக்கிரமா வாங்க. நம்ம சிட்டிக்குள்ள பாம்பா இருக்கா, அதை உடனே பிடிச்சே ஆகணும். சீக்கிரம் வாங்க. சிங்கம் சார், என்ன ஆச்சு? ஐயோமா, போட்டு பத்திரம் இந்த சிட்டிக்குள்ள பூரா பாம்பா வந்துருச்சு. நாம ஏதாவது செஞ்சதை பிடிச்சே ஆகணும். ஏதாவது பண்ணுங்க. சிங்கம் சார், வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? பத்துல ஏதாவது யோசிடா, யோசிச்சு சொல்லு. ஐடியா, நாம போய் டாக்டர் ஜட்கா சார் கிட்ட ஐடியா கேட்கலாம். பாம்பை கட்டுப்படுத்தணுங்கிறது அவ்வளவு சாதாரண காரியம் இல்ல. கஜா பாம்பே திருடுதா? என்னையா, என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல பாம்பு திருடுனதா நான் எந்த கதையிலயும் படிக்கவே இல்லையாப்பா. அட மொட்டும் என் தம்பி, என் நண்பா, பாம்பு எங்க இருந்து வரும், எங்க இருந்து போகும்னே தெரியாதுப்பா. அது ஏன் திருட போகுது? அப்புறம் இதை தெரிஞ்சுக்க ஒரே ஒரு வழிதான்ப்பா இருக்கு. நான் ஏன் உங்க ரெண்டு பேரையும் பாம்பா மாத்த கூடாது? மாத்திருவாப்பா என்ன? உண்மையிலே அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கா? அட மொட்டும் என் தம்பி, என் நண்பா, சயின்ஸ் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னா இன்னைக்கு நாம எதை வேணாலும் செய்யலாம்ப்பா. ஒரு இரும்ப எப்படி இரும்பு வெட்டுமோ அதே மாதிரி நீங்களும் பாம்பா மாறி அது உலகத்துக்கு போங்க. எந்த பாம்புன்னு கண்டுபிடிங்கப்பா. ஏன்னா அது இப்ப எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. ஓகே டாக்டர் ஜட்கா சார், நீங்க எங்களை பாம்பா மாத்துங்க. இந்த புர்புரி நகர் மக்களை காப்பாத்துறதுக்காக நாங்க எதுவும் வேணா மாறதுக்கு தயாரா இருக்கோம். ஓகே. டாக்டர் ஜட்கா, மோட்டு பத்தல என்னையா இப்படி மாத்திட்டே? என்னோட முதல்வன் படத்துல வர பாம்பு மாதிரி ஆயிடும். ஜெய் ஹோ. என் தம்பி, என் நண்பர்களே, நீங்க ரெண்டு பேரும் போங்கப்பா. போய் எப்படியாவது அந்த திருட்டு பாம்பை கையோட புடிச்சிட்டு வாங்கப்பா. ஓகே சயின்டிஸ்ட், ஓகே. அந்த திருடுற பாம்பு எங்க இருந்தாலும் சரி, அதை தேடி கண்டுபிடிச்சு கட்டுப்பட்டு இழுத்துட்டு வந்துடுறோம் ஐயா. இப்போது நாங்க வந்து விட்டோம். சமோசா இப்ப இங்க இருந்து உடனடியா தயவு செஞ்சு கிளம்பலாம் மோட்டோ. ஒருவேளை நம்ம பாம்பா மாறினது வேற யாருன்னா பாத்துட்டாங்கன்னா அப்புறம் நம்ம போலி பாம்புங்கிற விஷயம் எல்லாருக்கும் பரவிடும். அப்புறம் தோலை வச்சுடுவாங்க. ஓகே ஓகே, அதப்பா லைட்டா சாப்பிட்டு வயிற்று ரொப்பிக்கிட்டேன். காட்டுக்குள்ள போனா சமோசா எனக்கு கிடைக்காதுல்ல, எப்படி? ஆனா நீ சமோசாவை தவிர வேற எதை பத்தி யோசிக்க மாட்டியா? வா சீக்கிரம் வாடா. அரண்டா போடா. மோட்டோ அப்படியே அமைதியா உட்காந்துக்கிட்டு இங்க நிச்சயமா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியும்.
நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இந்த நகரத்துல ஒரு பாம்பு எல்லாரையும் மிரட்டி பயமுறுத்துதான். அந்த ஒரு பாம்பால நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ மக்கள் அந்த ஒரு பாம்புனால நம்ம எல்லா பாம்புகளுக்கும் எதிரிகள் ஆயிடுவாங்க. போய் கண்டுபிடிங்க, அது நம்ம கூட்டத்தை சேர்ந்த பாம்பா இல்ல மகாராஜா. அப்போ நீதான் இது எல்லாத்துக்கும் காரணமா? நீதான் எங்க எல்லாருடைய பேரையும் கெடுக்கிறதுக்காக இப்படி எல்லாம் செய்யறியா? அப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்றீங்களா? இல்ல மகாராஜா, நான் ரொம்ப காலமா நகரத்து பக்கம் போகவே இல்ல. நான் உங்க 2 பேரையும் எங்க கூட்டத்துல முறையா பாக்குறேனே. அப்ப இவங்க 2 பேரா தான் இருப்பாங்க. அப்ப இவங்களை பிடிங்க, இவங்களை விடாதீங்க. எங்க பெரிய கெடுக்கிறீங்களா? இவங்களை விடாதீங்க. பிடிங்க. எங்கடா நம்ம போயிட்டு இருக்கோம்? பத்ரு, எதா இருந்தாலும் கொஞ்சம் விளக்கமா சொல்றா. நீ சொல்ற பழமொழி ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. மோட்டோ, நாம இதெல்லாம் இவங்களுக்கு விளக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இன்னும் நம்ம வேலையை இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. சீக்கிரமா வந்துடு. அடே மோட்டோ, மேல எங்க போய்கிட்டு இருக்க? அடே மோட்டோ, மேல ஏறிக்கிட்டே இருந்தா எப்படி? அப்படியே மேல கொஞ்சம் பாரு. மரம் முடிஞ்சு போச்சுடா. சிங்கம் புடிங்க, பாம்பிய மோட்டர் பைக் எடுத்துட்டு போகுது. புடிங்க, நிறுத்துங்க. மோட்டோ, ஒருவேளை சீக்கிரமா அந்த பாம்பை பத்தி நமக்கு தெரியலன்னா பப்ளிக் எல்லாரும் சேர்ந்து நம்ம தோலை உரிச்சிட்டு வாங்கிட்டு நினைக்கிறேன். சீக்கிரம் போகலாம். உள்ள போய் ஒளிஞ்சிக்கலாம். இந்த இடம் ஓகேப்பா. சரியா சொன்னேன். வாங்க 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 வாங்க, இன்னைக்கு ரொம்ப அருமையான நாள். வாங்க வாங்க, எங்களோட விருந்தாளிகளை இங்க வரவேற்கிறோம். வாங்க, நம்ம ஏதாவது இப்போ சாப்பிடுவோமா? தேங்க்யூ. ஆனா எங்களுக்கு சுத்தமா பசியே இல்ல. சில பாம்புகள் எங்களை துரத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்படியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க இங்க பாதுகாப்பா தான் இருக்கீங்க. இந்தாங்க, வெறி சாப்பிடுங்க. இதையே சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். வேணாம் வேணாம், நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடடா, அது எப்படி இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருச்சு? அதை விடுங்க, இன்னும் நீங்க நிறைய சாப்பிடணும். இந்தாங்க, ஏன்னா நீங்க எங்களோட விருந்தாளிங்களை பாத்துக்கிறது எங்களோட கடமை. ஒருவேளை நீங்க சாப்பிடலன்னா உங்களுக்கு சக்தி எங்க இருந்து வரும்? அப்புறம் உடம்புல சக்தி இல்லைன்னா என் கூட எப்படி போராடுவீங்க? என்னையா உளர்ற? நாங்க எதுக்கு உங்க கூட போராடணும்னு சொல்லுங்க. ஓ அப்படியா, சரி சரி, மறந்துட்டீங்களா? பாம்பும் கீரி புள்ளையும் எப்பவும் பகைவர்கள் தானே. அப்புறம் நீங்க 2 பேரும் தானா என் வீடியோ தேடி வந்துட்டீங்க. இப்போ உங்க 2 பேரும் நான் ரசிச்சு சாப்பிட போறேன். இங்க பாருங்க கீரி என்ன, நாங்க ஒரிஜினல் பாம்பு இல்ல. ஒரு பெரிய பாம்பு எங்க நகரத்துக்குள்ள பூந்து பெரிய தோஷம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நாங்க அதை பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய திட்டம் போட்டு தான் இங்க வந்தோம். வேஷத்தை மாத்திக்கிட்டு வந்ததுனால உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம். எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. அதுதான் விஷயமா? நீங்க வித்தியாசமா இருக்கும் போதே யோசிச்சேன். நீங்க நல்ல மனுஷனா இருக்கீங்க. உங்க 2 பேரோட உயிரை பணைய வச்சு உங்க நகரத்தையே காப்பாத்த நினைச்சிருக்கீங்கல்ல. இதனாலேயே நான் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வேன். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, பாம்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல, யாரோ போலி பாம்பை வச்சு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் அந்த போலி பாம்பு நீங்க நினைக்கிற மாதிரி வேற யாருமே இல்ல, ஜான்ன்ற பேர்ல இருக்கிற ஒரு மனுஷன் தான். அவன் தான் எல்லார்கிட்டயும் கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்கான். தங்கம், எவ்வளவு தங்கம். ஸ்டாப் தலைவரே, எங்களை அழிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்க கண்ணால பாருங்க. இங்க நடக்கிறத பாருங்க. அன்பான பாம்பே, இந்த பால் குடி. உன்னை வச்சு பயமுறுத்தி நான் நிறைய பணம் சம்பாதிச்சாச்சு. இனிமே இன்னும் சம்பாதிச்சு ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகணும். கமான், பாலக்குடி பாலக்குடி. பாத்தீங்களா பாத்தீங்களா தலைவரே? இந்த பாம்பு எப்படி பாலை குடிச்சிச்சு? இதுதான் போலி பாம்பாச்சே. இது குடிச்சிருக்க வாய்ப்பே இல்ல. நீங்க 2 பேரும் எடுத்து குடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க. பாலை குடிச்சது நாங்க தான்டா. ஓ ஆட்டம் இதோட முடிய போகுது. கொள்ளை அடிச்சதெல்லாம் திருப்பி குடிச்சான். என்ன இது? இந்த பாம்பு பேச கூட செய்யுது. கடிக்கவும் செய்வோம். நண்பர்களே, அட்டாக்! விடாதீங்க. பாத்துங்க.
குடிங்க, விடாதீங்க. இவன் நம்ம பேரையே கெடுத்துட்டான். இவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும். என்ன ஜான், பாம்பெல்லாம் ஒன்ன கூட்டி வச்சுட்டு விளையாடுற போல இருக்கு. ஜாலியா இருந்தா எனக்கு சந்தோஷம்யா. போட்டு பத்லு ப்ளீஸ் கேளுங்க. ஹெல்ப் ப்ளீஸ், ஹெல்ப். ஏதாவது பண்ணி இது கிட்ட இருந்து என்ன காப்பாத்தி விட்டுருங்க ப்ளீஸ். சிங்கம் சார் காப்பாத்துங்க. இதுக்கப்புறம் போலி பாம்பை காட்டி திருடுவியா? இல்ல பண்ணவே மாட்டேன் ப்ளீஸ் காப்பாத்துங்க. நான் பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிறேன். எப்படியாவது என்ன காப்பாத்தி விட்டுருங்க. சிங்கம் சார் என்ன ஜெயில கூட அடைச்சிருங்க ப்ளீஸ். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.